வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் டைமண்ட் டிவியின் செய்திகள். ஆசிட் பீச்சில் பலியான வினோதினி கொலை வழக்கில் எதிர்வரும் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என காரைக்கால் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காதலிக்க மறுத்த காரணத்தால் வினோதினி என்ற பெண் பொறியாளர் மீது சுரேஷ் என்பவன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆசிட் வீசினான். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வினோதினி சென்னையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் பயனில்லாமல் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த வழக்கில் சுரேஷ் என்பவரை மட்டும் கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடந்த மார்ச் 16ஆம் தேதி 232 பக்க குற்றப்பத்திரிகையினை காரைக்கால் அமர்வு நீதிமன்றத்தில் காரைக்கால் நகர போலீசார் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணையானது கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி வந்தது. அரசு தரப்பில் 24 பேரிடம் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. மிக விரைவாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை, குறுக்கு விசாரணை மற்றும் வழக்கறிஞர்களின் வாதம் இவையாவும் கடந்த ஜூலை 29ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு அறிவிப்பு தேதிக்காக எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று வந்தது. அப்போது இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 20ஆம் தேதிக்கு வழங்கப்படும் என்று நீதிபதி வைத்தியநாதன் அறிவித்தார். வினோதினி ஆசிட் வீச்சு வழக்கின் விசாரணை இன்று காரைக்கால் அமர்வு நீதிமன்றத்தில் வந்தது. இன்று 2 தரப்பு வழக்கறிஞர்களின் இறுதி வாதுரைக்காக ஆர்குமெண்ட்ஸ்க்காக வழக்கு போடப்பட்டிருந்தது. இன்று நீதிபதி அவர்கள் 2 தரப்பு வழக்கறிஞர்களின் இறுதி ஆர்குமெண்ட் வாதுரையை கேட்டுவிட்டு வழக்கின் தீர்ப்பை வரும் 20/8/2013 அதாவது வரும் செவ்வாய்க்கிழமை என்று தீர்ப்புக்காக உறுதி செய்து தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி அவர்கள் இன்று இந்த தேதியை அறிவித்தார்கள். வரும் 28 அன்று கண்டிப்பாக வினோதினி ஆசிட் வீச்சு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் திங்கட்கிழமை அன்று மதிய உணவு வழங்கப்படாததால் 4000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். மதிய உணவு தொடர்பாக புதுச்சேரி அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 4000 மாணவர்கள் மதிய உணவு உண்கின்றனர். காரைக்கால் தளத்தெருவில் அமைந்துள்ள மதிய உணவுகிறது. ஆனால் 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை அன்று திறக்கப்பட்ட அரசு மற்றும் மதியம் அனுப்பப்பட்ட மதிய உணவில் சாதம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. சாம்பார் மற்றும் ரசம் வழங்கப்படாததால் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படவில்லை. இதனால் மாணவர்களும் சாப்பிடவில்லை. இதன் மூலம் 32 அரசு சரி செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் ஆசிரியர், நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். தினமும் ஸ்கூல்ல 12:30க்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க. இன்னும் சாப்பாடு வரல. நாங்கள் இன்னும் மணி 1:30 மணி ஆக போது இன்னும் நாங்கள் சாப்பிடல. சாப்பாடு ஒண்டி தான் வந்திருக்கு, இன்னும் குழம்புலாம் வரல. நாங்கள் எப்படி சாப்பிடுறது? பட்டினியாக தான் உட்காந்துருக்கோம். தினமும் ஸ்கூல்ல சாப்பாடு வந்துடும், ஆனால் இன்னைக்கு மட்டும் வரல. அதனால சின்ன பசங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எப்போ சாப்பாடு வரும்னு காத்துக்கிட்டு. சாப்பாடு இன்னைக்கு வருமா வராதான்னு தெரில. நேற்றே சொல்லியிருந்தா நாங்களாம் சாப்பாடு எடுத்து வந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு எடுத்து வரல. நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுக்காச்சும் போயிருப்போம். ஆனால் மதிய உணவு இன்று அனுப்பப்படும் போது வெறும் சாதமும் கறியும் மட்டும் அனுப்பப்பட்டுள்ளது. சாம்பாரோ வேற எந்த விதமான காரக்கறி எந்த விதமான குழம்பும் அனுப்பப்படவில்லை. அதனால் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படாத சூழ்நிலையில் மணி 2 ஆக போகிறது. இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனால் இது போன்ற பற்றாக்குறை ஏற்பட்டது உள்ளது என்பதனை சங்கங்கள் முதன்மை கல்வி அதிகாரிக்கு முறையாக 1 வாரத்துக்கு முன்பே தெரிவித்தும் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்று மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படவில்லை. மாணவர்கள் பட்டினியுடன் இருக்கின்றனர். அது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. மேலும் நாளையும் இந்த நிலை தொடரும் என கல்வித்துறை தெரிந்தால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தெரிவித்தால் நாங்கள் மாணவரிடம் தெரிவித்து வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று ஏற்பட்ட நிலை துரதிர்ஷ்டவசமானது. மாணவர்கள் சாப்பாடு இல்லாமல் 2 மணி வரை காத்திருக்கின்றனர். சாப்பாடு வருமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் 2வது கூட்டம் மாவட்ட தலைவர் வளத்திரு திரு பாஸ்கரன் தலைமையில் ஆனந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதியன்று காரைக்காலுக்கு வருகை தரவுள்ள மத்திய பார்வையாளர்களுக்கான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்திற்கு மாநில செயலாளர் மோகனவேல், ஓஏடி ஆத்தியப்பன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்துல் காதர், தேவகி, கலாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய பார்வையாளர்கள் முகுல் வாஸ்னிக் எம்பி, சின்னாரெட்டி எம்பி, மத்திய அமைச்சர் திரு நாராயணசாமி, ராஜ்யசபா உறுப்பினர் திரு கண்ணன், புதுவை
சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்தியலிங்கம், புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் ஆகியோர் எதிர்வரும் 18ஆம் தேதியன்று காரைக்காலுக்கு வருகை தர இருப்பதால் அந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும். காரைக்கால் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரயில் இணைப்புகளையும், மருத்துவமனையில் டயாலிசிஸ் வசதியும், பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு நிதி உதவி செய்து வரும் மத்திய அமைச்சர் திரு நாராயணசாமிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும். மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ள ஆளும் என்ஆர் காங்கிரஸை கண்டித்து எதிர்வரும் 21ஆம் தேதியன்று திருப்பட்டினம் வட்டார காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்தில் அனைத்து காங்கிரசாரும் கலந்து கொள்வது, மத்திய அரசால் அறிவிக்கப்படும் மக்கள் நலத்திட்டங்களை பற்றி விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சாரம் செய்வது, காரைக்கால் மாவட்ட மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள இலங்கை அரசை வன்மையாக கண்டிப்பது, அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மீனவர்களை விடுவிக்க முயற்சி செய்து வரும் மத்திய அமைச்சர் திரு நாராயணசாமிக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக மாவட்ட செயலாளர் திரு நாகரத்தினம் நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் தெற்கு வட்டார தலைவர் ஏ.வி.ஜே. செல்வமுத்துக்குமரன், வடக்கு வட்டார தலைவர் ராஜகுமாரன், திருநள்ளாறு வட்டார தலைவர் அசோக் ஆனந்தன், திருப்பட்டினம் வட்டார தலைவர் செல்வமணி, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர்கள் ராஜாராம், ஐஎன்டிசி மாநில துணைத் தலைவர் என்ஜிஆர் இளங்கோவன், திரு சிங்காரவேலு, திருமதி மாலினி பாலாஜி, சௌதா சின்னத்தம்பி, வெங்கட்ராமன், ஏஎம்கே அரசன், அருள் டொமினிக், கேஎம்ஹெச் பஷீர், சந்திரமோகன், கேடி துரைராஜ், அண்ணாசாமி கதிரவன், மாவட்ட சிறுபான்மை தலைவர் எல்எஸ்பி சோழசிங்கராயர், இலக்கிய அணி தலைவர் பார்வதீஸ்வரன், வர்த்தக அணி தலைவர் எஸ்.எஸ். ஆறுமுகம், ஐஎன்டிசி தலைவர் முனுசாமி, மீனவர் அணி தலைவர் ரவி எனும் நடராஜன், எஸ்சி/எஸ்டி பிரிவு புருஷோத்தமன், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் காதர் மெய்தீன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் வார்டு தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் 200 காது கேட்கும் திறன் குறைந்தவர்களுக்கு காதொலி கருவிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் துவக்க விழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்வு டாக்டர் குணசேகரன் முகாமை துவக்கி வைத்தார். காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்ஹெச் நாசிம் பயனாளிகளுக்கு கருவிகளை வழங்கி உரையாற்றினார். காரைக்கால் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையேற்றார். திட்டத் தலைவர் ராகவசாமி, ரோட்டரி மற்றும் இன்னர்வில் சங்க உறுப்பினர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இம்முகாமின் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு காரைக்கால் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையேற்றார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் விஸ்வேஸ்வரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காதொலி கருவிகளை வழங்கினார். திட்டத் தலைவர் ராகவசாமி, காரைக்கால் ரோட்டரி மற்றும் இன்னர்வில் சங்க உறுப்பினர்கள் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தினர். காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கருட சேவையில் காட்சியளித்த பெருமாள்களை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் 7 கருட சேவை திருவிழா. காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் 7 கருட சேவை திருவிழா முன்தினம் காலை துவங்கியது. இதன் முதல் நிகழ்ச்சியாக காலை 10 மணிக்கு பெருமாள்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் தீப ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருப்பட்டினம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள், நிரவி ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள், வரிச்சுக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், தென்னங்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள், கோவில்பத்து ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆகிய 7 பெருமாள்களும் கருட சேவையில் புறப்பாடு நிகழ்ச்சியும் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி அளித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் திருக்குளத்தில் ஆழ்வார் மங்களாசனம், எம்பெருமாளுக்கு ஒரு சேர தீப ஆராதனை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அனைத்து எம்பெருமாள்களுக்கும் ஒரு சேர கருட சேவையில் திருவீதி புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்ஹெச் நாசிம், விற்பனை குழுமத்தின் தலைவர் திரு கே ஆர் உதயகுமார், காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் திரு சுரேஷ், கோவில்கள் நிர்வாக அதிகாரி திரு ராஜராஜன் வீராசாமி, தனி அதிகாரி திரு கோவி ஆசை தம்பி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கருட பஞ்சமியன்று கருட சேவையில் காட்சி தரும் 7 பெருமாள்களை தரிசிப்பதன் மூலம் நாகதோஷம், புத்திர பேரின்மை, திருமண தடை போன்றவை அகலும் என்பது ஐதீகம். இதனால் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
முதியோர்களுக்கான உதவித் தொகைகளை பழைய நடைமுறையான அங்கன்வாடி மையங்களின் மூலம் வழங்கக் கோரி காரைக்கால் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முதியோர் உதவித்தொகை பெறுவோர் நலச்சங்கத்தின் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு வின்சென்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர்கள் கலியபெருமாள், ரவி, ராமர், திவ்யநாதன், தமீம், பிச்சையன், பாக்யராஜ், நலச்சங்கத்தின் தலைவர் பக்கிரிசாமி, செயலாளர் சாந்தி, ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தலைவர் பூபேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை விளக்கி கட்சியின் காரை மாவட்ட செயலாளர் வின்சென்ட் பேசுகையில், பல இன்னல்களுக்கு ஆளாகி வரும் முதியோர்களின் உதவித் தொகைகளை வங்கிகளுக்கு வரவழைத்து அவர்களை அலைக்கழிக்கும் போக்கை கைவிட்டு மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறையின் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு கொண்டுவர முயற்சிக்கும் உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்தை உடனடியாக திருத்தி அனைத்து மக்களுக்கும் பொது விநியோக முறையை அமல்படுத்தி 2 ரூபாய்க்கு தலா ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும். மத்திய அரசின் ரேஷன் முறையை சீர்குலைக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று பேசினார். கோட்டுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ கோட்டீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். திருமுருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோட்டுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ கோட்டீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். திருமுருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர்கள் திரு நாகையன், சேத்துராமன், ரவிச்சந்திரன், பாலாஜி மற்றும் விழா குழுவினர்கள் ராஜ்குமார், ராஜேந்திரன், லோகு, பாவாடைச்சாமி, அசோக், சிவா, தங்கவேல் பிள்ளை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் தொழிலாளர் துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. காரைக்கால் தொழிலாளர் துறையின் சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் கடைகள், உணவகங்கள், உணவு விடுதிகள், திரை அரங்குகள், மோட்டார் வாகன பணிமனைகள் மற்றும் இதர நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக 7 மையங்களில் சிறப்பு பதிவு முகாம்களை எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடத்த காரைக்கால் தொழிலாளர் துறை ஏற்பாடு செய்துள்ளது. எனவே இதுவரை புதுப்பிக்காத மற்றும் பதிவு செய்யாத கடைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொழிலாளர் துறை அதிகாரி திருமதி கீதா தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு சமுதாய கல்லூரியிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. காரைக்கால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் இயங்கி வரும் அரசு சமுதாய கல்லூரியில் நடப்பு ஆண்டிற்கான டிப்ளமா இன் ஹோம் அப்ளையன்சஸ் ரிப்பேரிங் அண்ட் சர்வீசிங் ரெகுலர் கோர்ஸ் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியாகும். இதற்கான விண்ணப்ப படிவத்தை 100 ரூபாய் செலுத்தி காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் டிப்ளமா முடித்தவர்கள், முடிக்காதவர்கள், ITI +2, SSLC மற்றும் 15 வயது பூர்த்தியடைந்த எழுத படிக்க தெரிந்த அனைவரும் இதில் சேரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். வணக்கம்.